கொண்டு போய் காட்டுல போட்டிருந்தது இடிச்சு எல்லாத்தையும் ராணுவம் போட்டிருந்தது. அந்த மக்களை ராணுவத்தினர் தாக்கி இருக்கணும், துப்புரவு செய்த ஆக்களை வந்து தாக்கி இருக்கிறாங்க. அப்ப ஒரு சில குளறுபடிகள் இங்க இருக்கு. ஆகவே எந்த ஒரு அச்சங்களுமின்றி நீங்கள் உங்கள் குழந்தைகளை வணங்குவதற்கு முழங்காவில் கிராஞ்சி வேலப்பாடு வேரவில் ஓகே உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக முழங்காவில் மாவீரர் கோயில் நிலத்துக்கு முன்னுக்கு தான் நடு கொண்டிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாளைய தினம் 27ஆம் தேதி மாவீரர் அனுஷ்டிப்பதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்த வண்ணம் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே இப்போ நாங்கள் முகத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் பொதுச்சுடர் ஏற்றும் இடம். இந்த இடம் தான் அதிகளவிலான கல்லறைகள் மற்றும் நினைவு கற்கள் இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். முழங்காவில் மாவீரர் கோயில் நிலத்துக்கு இந்த கல்லறை குவியல் வந்து இந்த முறை தான் இப்படி செய்திருக்கிறாங்க. இது எங்கிறது கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பேர்களுடன் காணப்படுது. வீரவேங்கை, கேப்டன் சுதனி, ஆலங்கேணி, பூநகரி, கிளிநொச்சி. இந்த இடத்துல பார்த்தோம்னா சில நினைவு கற்கள்லாம் அந்த இடத்துல அப்படியே கிடக்கு, எடுக்காமல் கிடக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேர்கள் அழிக்கப்பட்டிருக்குதான். ஆஷா, கேப்டன் ஆஷா, வீரவேங்கை. நல்ல பணிவான இடத்துல ஸ்பீக்கர் கட்டப்பட்டிருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் முழங்காவில் மாவீரர் துயிலும் இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா சரியான மழையாகவும் இருக்குது. எங்கும் இல்லாதவாறு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லறைகள்லாம் இந்த இடத்துல அப்படியே கட்டியிருக்கிறாங்கன்னா மண்ணாலே கட்டப்பட்டு வித்தியாசமான முறையில் இந்த இடத்துல ஒழுங்குபடுத்திருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பிரியன்பன் இல்லை இசைப்பிரியன் முழங்காவில். அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அன்புநெறி சோலை. இதில் ஒரு கல்லறை வந்து அப்படியே கட்டியிருக்கிறாங்க. நினைக்கிறேன் இந்த மாவீரர் குடும்பம் சேர்ந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இதுலேயும் ஜனனம் கடற்புலி, கேப்டன் சேரன், வீரமரணம் 2007ஆம் ஆண்டு. போல இந்த இடத்துல ஒருத்தருடைய பேரும் போடப்பட்டிருக்குது பாருங்க, ஞானசேகரம் பகீகரன். நினைக்கிறேன் இந்த இடத்துல எல்லாம் எல்லாம் ஏற்கனவே இருந்த தான் இப்படி செய்திருக்காங்க போல. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அதே மாதிரி தோண்டி செய்து வச்சுருக்கிறாங்க. வீர வணக்கம் மதன் செல்வகுமார் என்ற பேரில் லெப்டினன்ட் சுதர்கன கை. இதுக்கு இன்னும் கட்டலைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்னும் கட்டையில்
இதே போல் இந்த இடத்துல ஒன்று முழுமையாக ஏற்கனவே கட்டப்பட்டதா அல்லது இது ஒன்று தான் முழுமையாக இருக்குது. இதில் பேரோ படங்கள் எதுவுமே இல்லை. காவில் மாவீரர் கோயில் இடத்துல பார்த்தீங்கன்னா கல்லறைகள்லாம் பெரும்பாலும் அப்படி இருக்கிற பகுதியாக இந்த பகுதியில் பாருங்களா. அது மேலே அந்த பேர் அடிக்கப்பட்ட இடங்கள் மட்டும் அடிக்கப்பட்டு மற்ற கல்லறைகள் அப்படி இருக்கிற பக்கம். அந்த பேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. முழங்காவில் மாவீரர் கோயில் இதிலெல்லாம் அந்த கல்லறைகள் உடைஞ்ச கட்டிடங்கள். பார்த்தீங்கன்னா கல்லறைகள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. இன்னொரு கல்லறை இருக்குது. அது பேர் மதனம் திருநெய்த்தீவு பேர் போட்டுருக்காங்க. முல்லை மதி கோடீஸ்வரன் எழுதி 2000ஆம் ஆண்டு வீடு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து போட்டு வணங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது முழங்காவில் மாவீரர் கோயில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல அப்படியே கட்டப்பட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் பார்த்தோம்னா இதுக்கு வந்து சுடர் மகள். இதில் நம்ம சிரமதான பணியாக செய்கிறீங்க இல்லாட்டி உங்களுடைய யார் அக்கடை இது உண்டு ஐயா? இது எத்தனை உங்களோட கன்ஃபார்மாக தெரியும் விடமா? அடடா இதை கண்டு எல்லாமே உடைக்கப்பட்டது, பெரும்பாலும் உடைக்கப்பட்டதாக இருக்குது. வணக்கம் அக்கா. இப்போ நாங்கள் முழங்காவில் மாவீரர் தூயிலும் இடத்தில் நிற்கிறோம். நீங்கள் உங்களுடைய யாராவது இருக்கிறாங்களா இங்கே? என்னுடைய 2 மாவீரர்கள், என்னுடைய தம்பி தங்கச்சி 2 பேரும் இந்த ஆண்டு விதைக்கப்பட்டார்கள். 2 மாவீரரும் இந்த முழங்காவில் தூயிலும் இல்லத்தில் தான் விதைக்கப்பட்டது. இப்போ நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த ஏற்பாட்டுக்குழுவோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் மாவீரர் நாள் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் இந்த சிரமமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த முழங்காவில் தொழிலும் இல்லத்தில் வந்து கல்லறைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த கல்லறைகளை காணக்கூடிய மாதிரி இருக்குது. மேல் மொகடுகள், அந்த மேல் மொகடு மட்டும்தான் இங்கே தரித்திருந்த இராணுவத்தினர் வந்து அதனை அகற்றி கொண்டு போய் வேற காடுகளுக்குள்ள போட்டிருந்தாங்க. நாங்கள் கடந்த காலங்களிலும் அதை ரைவனை நாங்கள் எடுத்து அதை கொண்ட ஒரு இடத்தை வந்து காட்சிப்படுத்த வேணும் மக்களுக்காக சொல்லி. அப்போ எங்களுக்கு அதால முடியலை. இந்த முறை நாங்கள் அதை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதை நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ காட்சிட்டு போவதில்லை. இங்கே வந்து கூடுதலான மக்கள் வந்து வருவாங்க. நாங்கள் இந்த தூரத்தில் வந்து 2500 தீபங்களுக்கு மேலாக இந்த நாட்டப்படுறது. 2 வேறு இடங்களிலும் இருந்தும் மக்கள் வர்றவங்க. மன்னார் மாவட்டம், யாழ் மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம், வேறு வேறு எல்லா வெளி மாவட்டம், மட்டக்களப்பு,
திருகோணமலை போன்ற மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எங்களுக்கு இன்னும் இதுல எல்லா வேலையுமே நிறைவடைஞ்சிருக்குது. ஏற்பாட்டு குழுவினர் வந்து அதை ஒவ்வொரு வருடமும் இந்த ஏற்பாட்டு குழு அதை திறம்பட செய்து கொண்டு வருது. முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்துல வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் மாசத்திலும் எப்பவும் வேலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வழியில தான் இப்ப பாருங்க மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க தானே, மக்கள் எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க. நேற்று வந்து மக்கள் நிறைய உதவி செய்திருந்தாங்க. அதே போல தொடக்கத்துல இருந்து மக்கள் உதவி செய்து கொண்டிருக்கணும். அதே போல இந்த வந்து போராளிகள் சரி, மக்கள் சரி, அரசியல் கட்சி உறுப்பினர்கள் சரி, அல்லது இளைஞர்கள் அதுல நின்று வேலை செய்யறாங்க. அங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து ஒரு இளைஞர் அணி தலைவர். அவங்களெல்லாம் ஆரம்பத்தில இருந்து இன்று வரைக்கும் இந்த துயிலும் இல்லத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். வந்து பூனேரி பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவற்றை ஒழுங்குபடுத்தல் அவற்றை குழாமினற்ற ஒழுங்குபடுத்தல் இந்த நிர்வாகம் வந்து தொடர்ச்சியாகவே இந்த வேலை திட்டங்களை பார்த்து கொண்டிருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளில் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் எப்படியும் ஒரு 50 பேர் 25-50 பேருக்குள்ள வந்து மக்கள் உதவி செய்வாங்க. அங்க பாத்தீங்கன்னா பந்தம் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க, பந்தம் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா மாவீரர்களுடைய பெற்றார்கள் உறவினர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த கல்லறைகளை பற்றி நீங்க கதைக்கிறீங்களா? இது வந்து முதல்ல இங்க இருந்த கல்லறைகள். இது வந்து ராணுவத்தால வந்து அழிக்கப்பட்டு எல்லாம் இடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல ஒதுங்குந்தரமா காட்டுல போடப்பட்டிருந்தது. இந்த முறை ஏற்பாட்டு குழு போய் நிறைய கஷ்டப்பட்டு சிரமத்தின் மத்தியில மலையைக்க இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இதுல காட்சிப்படுத்திருக்கணும். மக்களுக்கு அழிய விடக்கூடாது, அந்த தடயங்கள் அப்படி இருக்கணும்ன்றதுக்காக கொண்டு வந்து இங்க வச்சிருக்கணும். இதெல்லாம் அந்த அந்த மேல அந்த இந்த தூவிக்கு மேல அடிச்சிருந்த பேர்கள் அதெல்லாம் அப்படியே அந்த மேல கட்டப்பட்டிருந்த அந்த நினைவு அந்த பேர்கள் இதெல்லாம் இதுல இருக்குது. மிச்சம் அந்த கீழ் கல்லறை எல்லாம் இடிச்சு அந்த அதுல எல்லாம் மேல போட்டிருக்கணும். இது ஒரு காட்டுக்குள்ள கொண்டு நிறைய தூரத்துல போட்டிருந்தது. சரியான கஷ்டத்தின் மத்தியில சிரமத்துக்கு மத்தியில தான் இது இந்த துயிலும் இல்லத்துல இருந்து இதுல இருந்து நிறைய கொஞ்சம் கிலோமீட்டருக்கு அங்கால கொண்டு போய் காட்டுல போட்டிருந்தது இடிச்சு எல்லாத்தையும் ராணுவம் போட்டிருந்தது. நாங்க இந்த மீள்குடியேறி வரையக்க இதெல்லாம் இடிச்சு முழுக்க அங்கால போடப்பட்டிருந்தது. அதைத்தான் இப்ப இந்த ஏற்பாட்டு குழு வந்து நிறைய கஷ்டப்பட்டு இந்த வருஷம் இதை எடுத்துக்கொண்டு வந்து இப்படியே வச்சிருந்திருக்கிறது, அழிய விடக்கூடாதுன்றதுக்காக. இதெல்லாம் அந்த பேர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த மேல் கல்லறை அந்த வித்துடல விதைக்கப்பட்டது மற்ற நினைவுகள் அதுகள் எல்லாமே இதுக்குள்ளதான் இடிச்சு போட்டிருக்கணும். அதை இந்த ஒரு அழிய விடக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க வச்சிருந்திருக்கணும். இதுல எல்லா இட தாக்கலின்றையும் இருக்குது. யாழ்ப்பாணம் இந்த இங்க இருக்கேக்க வீரச்சாடஞ்சாக்கள் ரெஞ்சால் இந்த பகுதி மக்கள் எல்லார்டையும் இருக்குது. இந்த கல்லறை வந்து நாங்கள் 2010 இடம்பெயர்ந்து வந்ததுல இருந்து இதுவரைக்கும் இந்த கற்கள் வந்து ஒரு காட்டுப்பகுதியிலே இங்க இருந்து தரித்திருந்த இராணுவத்தால போடப்பட்ட கற்கள். அந்த போடப்பட்ட கற்களை வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்து நாங்கள் இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அப்ப அது எங்களால செய்ய முடியாமல் போனது. இம்முறை இந்த ஏற்பாடு குழுவினர் இங்க கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய அடுத்த தலைமுறை இங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய உறவுகளுக்கு விளக்கேற்ற வருவார்கள். எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் இதை கடத்த வேணும், அடுத்த தலைமுறைக்கு காண்பிக்க வேணும், அடுத்த தலைமுறை இதை பார்வையிட வேணும். அப்ப இப்படி ஒரு உடலங்கள் புதைக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து தரித்திருந்த இராணுவம் ஒரு மிலேச்சத்தனமான ஒரு செயலை செய்து கொண்டு போய் அந்த காடுகளுக்குள்ள போட்டதன் காரணம் தான் இப்படியான துயிலும் இல்லங்கள். முழங்கால் துயிலுமலத்தை பொறுத்த வரைக்கும் அடித்தளங்கள் இருக்குது. அந்த முகடுகள் தான் அந்த மேல கட்டின முகடுகள் தான் வீழ்த்தப்பட்டிருக்கு இராணுவத்தால். அதையும் இதே இடத்தில் போடாமல் எங்களுடைய அந்த நினைவு சின்ன கற்களை அழிக்க வேணும், நினைவு சின்னங்களை அழிக்க வேண்டும், தமிழர்களுடைய அந்த ஒரு மாவீரர் என்ற ஒரு வரலாறை அழிக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் அவர்கள் கொண்டே அங்கே காடுகளுக்கு போட்டிருந்தார்கள். நாங்கள் அதை வெற்றிகரமாக முழுக்கவே எடுத்து இந்த துயிலுமில்ல குழாமினர் அதை கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கணும். அப்ப இது தொடர்ச்சியாக இனி எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இது இருக்கும். இனி இது எங்களோட இளைய தலைமுறை அடுத்த சமுதாயம் பார்வையிட்டு இந்த மாவீரர் துயிலும் இல்லத்துல வந்து இனி மக்களுடைய எதிர்பார்ப்பும் வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து துயிலும் இல்லங்கள்ல வந்து பழைய மாதிரி இருந்ததாக கல்லறைகள் கட்டப்பட வேணும்,
என்ற எதிர்பார்ப்பு இந்த அரசிடம் இருந்தும் மக்கள் எதிர்பார்க்கணும். இந்த கல்லறைகளை கட்டுறதுக்கு அரச வந்து ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருமா? விடுதலை புலிகள் எதிர்கால ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கட்டுப்பாடுகள் மற்றது நிறைய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் தெரியுதா? இல்லாட்டி இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால கொடூர ஆட்சியாளர்களை விட இவ்வரிடம் தமிழர்கள் இதனை தங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறலாம் அப்படி என்ற ஒரு நிலைக்கு நாட்டில் அரசாங்கம் சொன்னாலும் ஒரு சில குளறுபடிகள் இருந்தது. மாவீரர் பெற்றார் மதிப்பளிப்பு நிகழ்வு மற்றும் துயிலும் இல்லங்கள் பார்த்தால் பண்டிவிரிச்சான் மணலாத்து துயிலும் இல்லத்துக்கு எங்கட மக்கள் போகிற போது அந்த மக்களை இராணுவத்தினர் தாக்கி இருக்கணும், துப்புரவு செய்த ஆக்களை வந்து தாக்கி இருக்கிறாங்க. அப்போ ஒரு சில குளறுபடிகள் இங்க இருக்குது, இல்லையென்று இல்லை. ஆனாலும் அதுவும் வந்து அரசாங்கத்துக்குள்ள இருந்து தானே வெளியில மக்களுக்கு திணிக்கப்படுது. அப்ப அப்படியான ஒரு இது வருது. அப்ப தொடர்ந்தும் மக்கள் எதிர்பார்க்கிறது எங்கட கல்லறைகள், எங்கட புனிதர்களுடைய கல்லறைகள் தொடர்ந்தும் அரசாங்கத்தால வந்து இதுக்கு நாங்கள் அந்த கல்லறைகளை கட்டி வழிபடுவதற்கான ஒரு வழிவகையை இந்த அரசு செய்யுமானால் தமிழர்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் வெற்றி அடையும். நாங்கள் எதிர்பார்க்கிறது அதுதான். ஒன்றே யுத்தம் நடந்தது, நாட்டில் யுத்தம் மௌனிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய புனிதர்கள் போர் ஒன்று நடந்தது. விடுதலை புலிகள் இங்க இப்போது இல்லை. ஆனால் அவர்களை வைத்து வணங்குற அந்த பாக்கியம் எங்களுக்கு கல்லறைகள் கட்டி கிடைக்குமானால் இந்த அரசு தமிழர்கள் மீது வெற்றி அடையும் என்றதான் நான் எதிர்பார்க்கிறேன். மற்றது முழங்காவில் மாவீரர் கோயிலும் இடத்தை பொறுத்தளவில் இங்கே நீங்க இதை அனுஷ்டிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட சிக்கல்கள் எதுவும் உங்களுக்கு? முழங்காவில் மாவீரர் தொழில்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் அறிஞ்சதுக்கு இதுவரைக்கும் எந்த போலீசாரோ இராணுவத்தினரோ புலனாய்வுத்துறையினரோ தடைகளை பிரதானமா என்ன தேவை இங்க இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இங்க என்ன தேவை எங்களுக்கு ஒரு நீங்க சொல்லுங்க. வாங்களேன். வணக்கம். இந்த முறை மாவீரர் நாளைக்கு நிகழ்வு நடக்கிறது. இவருக்கு என்ன நிகழ்வு? நாளைக்கு எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய எங்களுடைய தெய்வீக குழந்தைகளை பூசிப்பதற்காக எங்களுடைய முழங்காவில் மாவீரர் துயிலு தினமானது தயார்படுத்தப்பட்டு அனைத்து வேலை திட்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான பெற்றோர்களே, நீங்கள் அனைவரும் நாளைய தினம் நேரகாலத்தோடு வருகை தந்து உங்களுடைய குழந்தைகளுக்கான தீபங்களை ஏற்றுவதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மாவீரர் துயிலுமில்லத்தினுடைய பணிக்குழுவினால் நிறைவடைந்திருக்கிறது. ஆகவே எந்த ஒரு அச்சங்களுமின்றி நீங்கள் உங்கள் குழந்தைகளை வணங்குவதற்கு வருகை தந்து அந்த நிகழ்வினை சிறப்பித்து உங்களுடைய தெய்வீக குழந்தைகளுக்கு பூச்சொரிந்து தீபங்களை ஏற்றி உங்களுடைய நாளைய குழந்தைகளின் திருமுகத்தை காண்பதற்கு தயாராகி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். என்றும் இல்லாதவாறு இன்று முழங்காவில் மாவீரர் துயிலும் தினமானது மிகவும் சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை எங்களுடைய வர்த்தகர்கள், இப்பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மற்றும் இங்கு இருக்கின்ற உறவுகளுடைய ஒரு சில புலம்பெயர்ந்த மக்களினுடைய நிதியுதவியிலேயே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஆனால் அண்மை காலங்களாக முகப்புத்தகங்களூடாகவும் ஏனைய இணையதளங்களூடாகவும் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு நிதியுதவி வழங்குவதாக செய்திகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த முழங்காவில் துயிலும் இல்லத்திற்கு இதுவரையிலும் அவ்வாறான புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து எந்த அமைப்புகளும் எந்த நிதியுதவிகளையும் செய்யவில்லை. எங்களுடைய துயிலும் இல்லத்தின் இதோடு 7வது வருடமாக இந்த மாவீரர் நிகழ்வினை நாங்கள் ஒழுங்குபடுத்தி செய்து வருகின்றோம். இங்கே எந்த ஒரு நிதி பிரச்சனையோ அல்லது எந்த ஒரு நிதி மோசடிகளோ இதுவரையிலும் நடைபெற்றது கிடையாது. ஆனால் தவறான முறையிலே இவ்வாறான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமில்லை. அன்பானவர்களே, எங்களுடைய இன விடுதலைக்காக தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கிய அந்த புனிதர்களை கொச்சைப்படுத்தாமல், அந்த புனிதர்களுக்கு பூசிக்கின்ற இந்த திருநாட்களில் அவதூறுகளை பரப்பாமல், ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பங்களிப்பிலேயே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது.
ஆகவே அந்த நிகழ்வுக்கு இழுக்குகள் ஏற்படாத வகையில் அனைவரும் செயற்பட்டு ஒத்துழைப்பு நல்கி இந்த நிகழ்வை சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த இடத்துல தீப கம்பங்கள்லாம் ஒழுங்கு செய்து கொண்டு போகிறாங்க அக்கா. இந்த அக்காவும் தீப கம்பங்கள்லாம் ஒழுங்கு செய்து கொண்டு போகிறா. இந்த இடத்துல எப்படி செய்து வச்சிருக்கிறாங்க. சொந்தமாக கொள்வது கட்டுக்கோடு முடியும். அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தின் A32 வீதியில் அமைந்திருக்கிற முழங்காவல் துயிலும் மாவீரர் துயிலும் இல்லம். நாளை 27ஆம் தேதி விளக்கேற்றுவதற்காக இன்று எமது கிராமத்தை சேர்ந்த பல்லவராங்கட்டி, ஜெயபுரம், கும்பலமனை, நாச்சிக்குடா, முழங்காவில், கிராஞ்சி வேலப்பாடு, வேரவில், தேவம்பட்டி கிராமத்தை சேர்ந்த மாவீரர் போராளி குடும்பத்தை சார்ந்தவர்கள், முன்னாள் போராளிகள் அனைவரும் வந்து இன்று முழுமையாக இந்த தீபம் ஏற்றுறதுக்கான தேங்காய் எண்ணெயில் நினைத்து ஒரு சொப்பின் பேக்கெட்டான வேலைகள் முழுமையடைந்திருக்கிறது. அடுத்தது இந்த தீபத்தை அந்தந்த நினைவுகளுக்கு இடையிலே நிறுத்துவதற்கான ஒழுங்குகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளை இரவு பெரும்பாலும் இரவு ஒரு 12-1 மணிக்குள்ளே எங்களோட வேலைகள் எல்லாம் பூர்த்தி அடைந்துவிடும். நாளைய தினம் சரியாக 6:05க்கு மாவீரர்களுடைய நினைவேந்தல்கள் தீபம் ஏற்றப்படும். நன்றி. வணக்கம் உறவுகளை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தின் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு துயிலும் இல்லத்தில் பார்க்க முடியாத சில விஷயங்கள்ல இந்த துயிலும் இல்லத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்துல முன்னுக்கு இருக்கிற இந்த கல்லறைகள் குவிக்கப்பட்டிருக்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு காட்டுப்பகுதியிலிருந்து இந்த முறை தான் கொண்டு வந்து இந்த ஒழுங்குகளை செய்திருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேற எந்த ஒரு துயிலும் இல்லத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு கல்லறைகள்லாம் அப்படியே ஒரு பகுதியில் அப்படியே இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி காணொலியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நிச்சயமாக முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்தை பார்க்க முடியாதவர்களுக்கு இந்த காணொலி பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.